Thank you. ரொம்ப சூப்பரா நீ. Thank you so much. Thank you. உங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு சில few words மட்டும் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? Yeah, thank you so much behind woods. இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்க கோல்டன் பேர்ன்றது ரொம்ப உண்மையா வந்து really honored for this. டைரக்டர் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து த்ரூ கேபி சார் உள்ள வந்து அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த மேடையில் இந்த அவார்டு வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் நாகா சார் தான். இந்த கோல்டன் பேர்ன்றது வந்து கோல்டன் டைரக்டர் நாகா சார் தான். ஏன்னா ரெண்டு பேருடைய கதாபாத்திரமே அணுவணுமா செதுக்கி அழகா கொடுத்தது வந்து இவர் தான் காரணம். அது இவர்கள்லாம் நடந்திருக்காது. ஒரு விஷயம் சொல்றேன், நான் வந்து ஒரு 15 days ஒரு ஷெட்யூல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் வந்து அவுட்டோர்லாம் போயிடுவேன். பட் டான்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நிறைய அப்ராட்ல கூட போயிட்டு வருவேன். திரும்பி வந்த உடனே நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு நான் கேரக்டர்ல வெளியே போயிடுவேன். இவர் ரொம்ப பொறுமையா கேரக்டருக்குள்ளவான்னு சொல்லி உள்ள கூட்டு வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இந்த அவார்டை வாங்க வச்சிருக்காரு. தேங்க்யூ சோ மச் நாகா சார். தேங்க்யூ சார். நாகா சார் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லயும் பெரிய விளக்கேற்றி வச்ச ஒருத்தர். விடாது கருப்பு அங்கேயே உட்காந்துருக்காரு. ஓ, அவருக்கு சாரை பார்த்ததே சாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான். ஆக்சுவலாக ரமணி வர்சஸ் ரமணி பண்ணும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு ஆயிருந்தது. அப்போ ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அது இல்லைன்னு சொல்ல, இந்த ஹென் பெக்ட் ரோல். பட் வந்து இவங்க கூட நடிக்கிறது கொஞ்சம் என்றைக்குமே கஷ்டம். தேவதர்ஷினி கூட இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ரொம்ப ரொம்ப அந்த சீனை எப்படி ஸ்டீல் பண்ணுறதுன்றதுல வந்து அவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா பிகாஸ் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க. நான் சொல்லுவேன் நாகா சார்கிட்ட, சார் இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் ரமணியை வந்து ராக்கிங் ரமணி வந்து தேவதர்ஷன் தான், நான் ஒன்லி ரியாக்ஷன் ரமணி தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஸ்கோப் வந்து ஒன்லி ரியாக்ஷனில் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதையும் அழகாக சொல்லி கொடுத்து பண்ண வச்சது நாகா சார் தான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் பீயிங் லிட்டில் டாமினேட்டிங் இன் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ தட் நானும் கொஞ்சம் பண்ண முடியும். எஸ் டெஃபினெட்லி. சேத்தன் சார் அவர்களையும் ஸ்டேஜில் ஏற்றி ஒரு சில விஷயங்கள் பேசும். பிஹைண்ட் வுட்ஸ் டீம் ஆசைப்படுறதுனால ஒரு பலத்த கைத்தனோட சேத்தன் அவர்களையும் நியாத்தி அவர்களையும் மேடைக்கு ஏற்றி விடலாம். வாருங்கள். சார், இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டினியூ பண்றோம் சார். ஒன்லி நூடுல்ஸ் மட்டும் தான் செய்றாங்க, அவங்க எந்த சமையலும் செய்யலன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க நியாத்தி. நான் இப்பதான் சொல்லி வீட்டுக்கு போய் திட்டு வாங்கினா அதானே ட்ரை பண்றீங்க. ஏன் மணிமேகலைக்கு அதான் எப்பவுமே ஆட்டிடியூட். யா, ஐ அம் தி சூனிய பொம்மை, வேர்ல்ட் ஃபேமஸ். கைத்தட்டுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களே.